அடுத்த கொஸ்டினை பாருங்க. நான் வேணும்னே ஹூ இருக்கிற மாதிரியே எழுதியிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஹூம் வச்சும் கேட்கலாம். whom did you callனும் கேட்கலாம். who did you callனும் கரெக்ட் தான். ரைட். ஸோ ஹூ வந்து சப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் என்ன? நீ யாரை அழைத்தாய்? ரைட். ஸோ அப்ப இந்த ஹூக்கு அர்த்தம் வந்து யாரைன்னு வருது. இது நீங்க எழுதுனீங்கன்னா தமிழ்ல யாரைன்னு தான் போட முடியும். நீ யார் அழைத்தாய்ன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. ரைட். இது நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப யாரை, இப்ப இங்க நீ தான் சப்ஜெக்ட், யாரை தான் ஆப்ஜெக்ட், இது verb. இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லி பாருங்க இந்த கொஸ்டினுக்கு. யாரை கூப்பிட்டேன்? I called him. நான் அவனை அழைத்தேன். ரைட். இதுல உங்களுக்கு நல்லா தெரியும் சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். ஸோ இந்த அவனைங்கிற ஹிம் இந்த யாரைக்கு தான் ஆன்சரா இருக்கு. இந்த யாரை என்னது? இங்க இருக்கு. இது சப்ஜெக்டா? இல்ல. இந்த கொஸ்டின்ல சப்ஜெக்ட் என்ன? யூ தான் சப்ஜெக்ட். ரைட். ஸோ இங்க யூ சப்ஜெக்ட், ஹூ ஆப்ஜெக்ட். இப்போ ஹூ வந்தாலே அது சப்ஜெக்டா தான் இருக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல ஹூ வந்து ஆப்ஜெக்ட்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஏன்னா யூ சப்ஜெக்ட்ங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஓகே. ஸோ இங்க ஹூ மட்டும் இல்லை, வாட் வச்சும் நீங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், வாட் வந்து சப்ஜெக்ட் கொஸ்டின்லையும் வரும், ஆப்ஜெக்ட் கொஸ்டின்லையும் வரும்.